வேதத்திலிருந்து அந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போற காரியம் என்னவென்றால், உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுகிறது, இந்த பெரிய வனாந்திர வழியாய் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வந்தார். இந்த 40 ஆண்டு காலம் முழுவதும் உனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலம் முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணார், என்ன செய்தார்? எந்த குறைவுகள் இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணார்? போஷித்தார். உதாரணமாக இன்னொரு வசனங்களை வாசிங்க. நெகேமியா புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டு அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை குடிச்சு இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்து. நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்வது போல ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலம் முழுவதும் எந்த குறைவும் இன்றி அவர்களை பராமரித்து வந்தார். அதான் வேதத்துல மோசையானவர் இஸ்ரவேல் ஜனங்களை உட்கார வைத்து உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்து வந்த பாதைகளை என்ன பண்ணுகிறார் சொல்லிக் கொண்டு வருகிறது. சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 40 ஆண்டு காலம் முழுவதும் உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை என்று சொல். கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதி. ஏன்னா உனக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். உணவுல குறைவு வரல, அதே போல சரீரத்தின் பலத்துல குறைவு வரல, வஸ்திரத்தில் குறைவு வரல, எல்லாமே நிறைவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற நாட்களில் வருகிற மாதங்களில் எந்த குறைவுகள் இல்லாமல் குடும்பம் என்ன செய்யணும்? இருக்கணும், குடும்பம் நடக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விசேஷத்தான நன்மையான காரியமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் எந்த குறையும் இல்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல தேவன் அவர்களுக்கு எந்த குறையும் என்ன செய்யல, வைக்கல, எல்லாமே நிறைவாக இருந்தது. அதே போல நம்முடைய குடும்பத்தில் எந்த குறைவுகள் இல்லாமலும் என்ன செய்யணும்? நிறைவாக இருக்கணும். அதேதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். நம்மளும் அதற்காக பல வேளையில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எந்த குறை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, என் தேவை சந்திக்கப்படும் சொல்லி நாம் அதிகமாய் ஜெபித்தது போல வருகிற மாதங்களில் வருகிற நாட்களில் நம்முடைய குடும்பங்களில் எந்த குறைவுகளும் இல்லாமல் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யணும்? போஷிக்கணும். அதற்கு நாம என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறைவுகள் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? 40 வருஷம் கர்த்தர் அவர்களை நடத்தினார். இதற்கு என்ன ஒரு பெரிய காரணம்? உதாரணமாக பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது பெரிய வனாந்திரம் அப்படின்னு சொல்லுகிறது. வனாந்திரம் அப்படி என்றாலே பாலைவனம்னு அர்த்தம். பாலைவனம்னா என்ன? வறட்சியான இடம், மனிதன் வாழ தகுதி இல்லாத இடம். பாலைவனத்துல போய் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பெரிய வனாந்திரத்துல கர்த்தர் என்ன பண்ணா? 40 ஆண்டுகள் எந்த குறைவும் இல்லாமல் என்ன பண்ணா? பராமரித்து வந்தார். இதற்கு என்ன காரணம்? அதே போல நம்முடைய குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவா இருந்து எந்த குறைவுகள் இல்லாமல் நம்முடைய குடும்பம் நிறைவா இருக்க வேண்டுமானால் முதலாவதாக நாம எடுத்து வாசிப்போமானால், முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவு இருப்பதற்கு முதலாவது காரணம் கர்த்தர் அவர்களை நடத்தினார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் போகிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணார்? கர்த்தரே மோசே மூலமாக ஆரோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பண்ணார், வழி நடத்தினார். உதாரணமாக நீங்க 1 சாமுவேல் புஸ்தகத்துல வாசித்து பார்க்கிற போது சாமுவேல் தீர்க்கதரிசில இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கேட்பாங்க, எங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும். தீர்க்கதரிசி சொல்லுவாரு, இல்ல உங்களுக்கு எல்லாம் ராஜாலாம் வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவார். இல்ல எங்களுக்கு ராஜா கண்டிப்பா
வேணும். ராஜா வந்தாருன்னா என்னென்ன செய்வாரு, எப்படி எப்படிலாம் உங்களை அடிமைப்படுத்துவாரு, வேலை வாங்குவாரு எல்லாம் சொல்லி பார்த்தாரு. என்ன சில ஜனங்கள் கேட்கல. எங்களை ஆள்வதற்கு, யுத்தங்களை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சாமுவேல் சொன்னார், ஏப்பா நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிற? அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களை நான் ஆளாதபடிக்கு என்னை தள்ளி விட்டார். அப்படின்னா சவுல் ராஜா காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் ஆண்டு கொண்டு வந்தார், கர்த்தர் தான் நடத்தினார், கர்த்தர் தான் அவர்களை பாதுகாத்தார், கர்த்தர் தான் அவர்களை போஷித்தார். கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் ராஜா காலம் வரைக்கும் இருந்தது போல இந்த 40 வருஷம் வனாந்தரத்துல கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். குறைவுகள் இல்லாமல் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்தணும். இப்போ ஒரு காரியம், நம்முடைய குடும்பத்தை யார் நடத்துகிறார்? உங்கள் குடும்பத்தை யார் நடத்துகிறார்? யாருடைய ஆலோசனைப்படி நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம்? யாருடைய ஆலோசனைப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம்? யோசித்து பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் குறைவுகள் நிறைவாகணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்த நாம் விட்டுக் கொடுக்கணும். துன்பத்திலும் சரி, இன்பத்திலும் சரி, சந்தோஷத்திலும் சரி, லாபத்திலும் சரி, நஷ்டத்திலும் சரி, நம்முடைய குடும்பம் எப்படி செயல்படுகிறது, நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறது யார்? என் குடும்பத்தை நான் நடத்துகிறேனா, என்னுடைய பலத்துல நான் நடத்துகிறேனா, இல்ல நான் படிச்ச படிப்பினால நான் நடத்துகிறேனா, இல்ல என் வருமானத்தை நடத்துறது என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவாரானால் எந்த குறைவுகளும் வராது, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரே வழி நடத்தினார். குறைவுகள் வந்தது, கர்த்தர் குறைவுகளை நீக்கினார். தேவைகள் வந்தது, கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். கேட்கறதெல்லாம் என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டார். கர்த்தர் நடத்துவாரானால் குடும்பத்துல குறைவு இருக்காது, எல்லாமே நிறைவா இருக்கும். உதாரணமாக வசனம் எடுத்து வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகம புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். கவனமா கேளுங்க. சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானது இல்ல, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்ல. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். இப்ப நம்ம வாசு பார்க்கிறோம், இவங்க கானானுக்குள்ளாக போய் அது கனியை புசிக்கிற வரைக்கும் 40 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் விடியற் காலத்தில் கர்த்தர் தூதர்களின் அப்பமாகி மன்னாவை என்ன பண்ணார்? கொடுத்தார். அப்ப மன்னாவை கொடுக்கிற போது கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நபரும் ஒரு ஓமர் அளவு என்ன பண்ணுங்க? மன்னாவை பொறுக்கி கொள்ளுங்கள். ஒரு ஓமர் அளவு அப்படின்னா ஒரு 1.5 கிலோல இருந்து 2 கிலோக்குள்ள ஒரு 1.25 கிலோ வச்சுக்கோங்களேன். ஒரு 1.25 கிலோ ஒரு ஓமர் அளவு. அப்போ ஒரு நபர் ஒரு ஓமர் அளவு என்ன செய்யணும்? மண்ணாவை எடுத்து வச்சுக்கணும். வேதம் சொன்னது போல அதுல ஒருவனுக்கும் கொஞ்சமாயும் இல்ல, ஒருவனுக்கும் குறைவாயும் இல்ல, எல்லாருக்கும் நிறைவாய் இருந்தது. அப்ப கர்த்தர் ஒரு குடும்பத்தை நடத்துவாரானா, குடும்பத்துல 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, எல்லாருடைய மனதும் நிறைவா இருக்கும். மனதுல என்ன செய்யாது? குறைவு வராது, ஆகாரத்துல திரட்சி வராது, தண்ணீர்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இது கர்த்தர் நடத்துகிற ஒரு காரியம். ஆனா நம்ம குடும்பத்தை நடத்துகிற போது ஒருவருக்கொருவர் முரண்பாடுகள் ஏற்படும், ஒருவருக்கொருவர் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். நான் சொல்றதை கேட்கணும், நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற பேச்சு என்ன செய்யும்? நம்ம குடும்பத்தை நடத்துகிற போது வேறுபாடுகள் அதிகமாய் வரும். கர்த்தர் குடும்பத்தை நடத்துவாரானால் வேறுபாடுகள் வராது. எல்லாருக்கும் நிறைவாக தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் விடியற் காலத்தில் மன்னாவை பிறக்கிற போது கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு மீதியானது இல்லை, அதே போல கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. எல்லாரும் என்ன பண்ணார்கள்? திருப்தியாக புசித்தார்கள், திருப்தியாக சாப்பிட்டார்கள். ஆனா ஒரு காரியம், என்ன காரியம் அப்படி என்றால், கர்த்தர் குடும்பத்தை நடத்துகிற போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நம்ம என்ன செய்யணும்? கவனமா கேட்கணும். ஏன்னா அதே காலத்துல யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிங்க.
மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். கவனிக்கணும், கர்த்தர் குடும்பத்தை நடத்த நம்ம ஒப்பு கொடுக்கிற போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம என்ன செய்யணும், சரியாய் செய்யணும். இப்ப மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எப்பா நீங்க ஒவ்வொரு அளவு மண்ணாவை பிறக்குங்க, ஆனா அது அந்த நாள் என்ன செய்யணும், சாப்பிடணும், அடுத்த நாள் என்ன செய்யக்கூடாது, மீதியா வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுலயும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, மீதி வைத்தார். மீதி வச்சோன்னா விடிய காலத்துல பார்த்தா மண்ணால பூச்சி பிடித்து கூடாரத்துக்குள்ள ஒரே நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மேல் கோபம் கொண்டான் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தர் குடும்பத்தை நடத்த நாம விட்டு கொடுக்கணும். நாம குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, வலுக்கட்டாயமா எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்வேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு குடும்பத்தை பிள்ளைகளை நடத்தாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்த நாம் என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவாரானால் யாருக்கும் எந்த குறைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் தேவன் திருப்தியாய் அனுபவிக்க தேவன் நமக்கு என்ன செய்வார், கிருபை செய்வார். அதனால கர்த்தர் நடத்துகிற போது கர்த்தரின் வார்த்தை நம்ம என்ன செய்யணும், கவனமாய் கேட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில நம்ம கரெக்டாய் செவி கொடுப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார், குறைவுகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், நிறைவாய் மாற்றுவார். அப்ப முதலாவதாக நம்முடைய குடும்பத்தில் குறைவுகள் இல்லாமல் நிறைவாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யணும், நடத்தணும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்த நாம் என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியமானாலும் நம்ம முந்திரி கொட்ட மாதிரி முந்தி போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு அந்த ஆலோசனைப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்த நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் கர்த்தர் நிச்சயமா எந்த குறையும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்தில் குறைவுகள் நிறைவாக வேண்டுமானால் அதை நீங்கள் உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல கடைசி பகுதி நம்ம வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 2:7 கடைசி பகுதி வாசிங்க. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்தில் குறைவுகள் இல்லாமல் நிறைவாய் நம்ம வாழ வேண்டுமானால் வேதம் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் 40 ஆண்டுகள் கூடவே இருந்தார். அதனால அவர்களுக்கு குறைவுகள் ஏற்படல. இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் குறைவுகள் எல்லாம் நிறைவாக வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லாமே நிறைவாக என்ன செய்யும். உதாரணமாக நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன் மாமனாகிய லாபானை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். அந்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது போதும். யாக்கோபு சொன்ன அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. வேதம் சொல்கிறது, என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமாகிய என்னுடைய தேவன் என்னோடு இராமல் போனால் இப்பொழுது நீர் என்ன பண்ணுவீர், வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். அப்ப யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்ததுனால யாக்கோபுக்கு 2 பரிவாரமான ஆசீர்வாதங்கள் நிறைவாய் கிடைத்தது. வேதம் சொல்கிறது, லாபான் யாக்கோபின் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். புள்ளியுள்ள குட்டிகளா எனக்கு சம்பளம் சொல்லி யாக்கோபு சொன்னது போல எல்லா ஆடுகளும் புள்ளியுள்ள குட்டிகளா போட்டுச்சு. இதை பார்க்கணும்னா லாபானுக்கு உடனே இல்ல, உனக்கு வரியுள்ள குட்டியெல்லாம் உனக்கு சொன்ன உடனே திரும்ப ஆடெல்லாம் என்ன பண்ணுது, வரியுள்ள குட்டிகளாய் போட்டது, கோடுள்ள குட்டிகளாய் போட்டு சொல்லி 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறார். ஆனா இருந்தாலும் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து நிறைவான பலனை கொடுத்தார். அப்ப யாக்கோபு சொன்ன வாரியம், கர்த்தர் என்னோடு இராமல் போனால் நீர் என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டீர்கள். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாக வேண்டுமானால் கர்த்தர் என்ன செய்ய, நம்மோடு கூட இருக்கணும். அதே போல அதே வருஷம் வாசி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 39:5 வாசி பாத்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதனால போத்திபார் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருந்தது. போத்திபார் வீட்டுல எந்த குறைவும் என்ன செய்யல, ஏற்படும். இதனால கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருந்ததுனால போத்திபார் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருந்தது போல
நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் கர்த்தர் நிச்சயமா நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். சரி, கர்த்தர் யார் கூட இருப்பார்? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இப்ப கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். அவர்களுக்கு குறைவுகள் இல்லை. அவர்கள் மூலியமாய் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் அப்படின்னு வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்ப நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற போது குறைவுகள் நிறைவாகும். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் 2 நாளாகமம் 15:2 வாசிங்க. எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், தென்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். கவனமா கவனிக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற போது குறைவுகள் நிறைவாய் மாறும். அதற்கு வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமான வேதம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களாயின் அவர் உங்களை விட்டு விடுவார். அடிக்கடி சொல்லுகிறது, தேவன் எந்த மனிதனையும் கட்டாயப்படுத்தி என்ன செய்ய மாட்டார்? பிடித்து வைக்கிற தேவன் அல்ல. நம்முடைய விருப்பம் போல செயல்பட தேவன் நம்மளை விட்டுருவார். நம்ம விருப்பத்தோட எந்த பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் பார்ப்பார், எச்சரிக்கை பண்ணுவார், உணர்த்துவார். நாம் அதற்கு கீழ்ப்படிந்து சரிபடல அப்படின்னா ஆண்டவர் விட்டுருவார். அப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா நாம அனுதினமும் கர்த்தரோடு கூட இருக்கணும், கர்த்தரோடு கூட பழகணும், கர்த்தரோடு கூட என்ன செய்யணும்? நேரம் செலவிடணும். அப்ப தேவன் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் கர்த்தரோடு கூட இருக்கிறோம், எவ்வளவு நேரம் கர்த்தரோடு கூட பேசுகிறோம் என்பதை நாம நிதானிச்சு பார்க்கணும். சொல்லுங்க, நினைச்சு பார்ப்போம். நம்ம எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவனோடு கூட நாம இடைப்படுகிறோம், சஞ்சரிக்கிறோம். வேதம் சொல்கிறது, ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனா. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஒரு குடும்பத்தை நடத்தின போதிலும் பிள்ளைகளை பெற்ற போதிலும் ஏனோக்கு தேவனோடு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டதுனால ஆண்டவர் அவனை அப்படி என்ன பண்ணா? எடுத்துக்கொண்டான். அப்ப நீங்களும் நம்முடைய ஜீவ காலம் முழுவதும், இப்ப இருக்கிற நாட்கள் முழுவதும் நம்முடைய குடும்பத்தில் குறைவுகள் நிறைவாக வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? கர்த்தரோடு கூட நாம் என்ன செய்யணும்? நேரம் செலவிடணும். அதிகமா நாம ஜெபிக்கணும். அதிகமாய் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிற போது நமக்கும் ஆண்டவர் நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுக்கிற போது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய குடும்பத்தை என்ன செய்வார்? குறைவுகள் இல்லாமல் நடத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். அப்ப 2வதாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அதனால தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை எதிர்பார்க்கிறார். எதை செய்தாலும் நம்ம தேவனுக்கு விருப்பத்தோடு செய்கிற போது ஏதோ ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆலயத்துக்கு போகக்கூடாது. ஏதோ ஆண்டவருக்காக கொடுக்கணுமே, காணிக்க பையன் கொண்டு வராங்களே, சும்மா இப்படி போடாம சொல்லி போடணும் அப்படிங்கிற இடத்துல செய்யக்கூடாது. எதுவுமே செய்யக்கூடாது. எல்லாமே ஆண்டவருக்காக விருப்பத்தோடு செய்யணும். என் கர்த்தருக்காக நான் செய்யறேன், என் கர்த்தருக்காக அந்த காரியத்தை செய்கிறேங்கிற ஒரு விருப்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் அதான் நமக்கு கற்றுக் கொடுக்கு. உற்சாகமாய் கொடுக்கிறவன், மனதை நியமித்தபடி கொடுக்கிறவர், உற்சாகமாய் ஆண்டவருக்காக வேதம் சொன்னது போல அவர் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா நாம என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு தாகம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப நாம கர்த்தரோடு கூட இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் குடும்பத்தில் எந்த குறைவுகள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்ப முதலாவதாக குறைவுகள் நிறைவாகணும்னா கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்தணும். 2வதாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். 3வதாக ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாகணும்னா சிங்கள் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவதாக நம்முடைய குடும்பத்தில் குறைவுகள் நிறைவாகணும், குறைவுகள் இல்லாமல் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுதல் அப்படின்னா உதாரணத்துக்கு நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, இல்ல நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு என்ன செய்வோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். கலிப்பட்டி போகலாம், இல்ல திருவேங்கடம் போகலாம். என்ன செய்வோம்? மருத்துவமனையை தேடி போவோம், இல்ல நமக்கு தெரிஞ்ச டாக்டர் என்ன செய்வோம்? தேடி போய் பார்ப்போம். அப்ப வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி வரும், சரி காய்ச்சல் அப்படின்னா திருவேங்கடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, போய் பார்க்கலாம். இப்ப கர்த்தரை தேடணும் அப்படின்னா எங்க போய் தேடுறது? ஏசப்பா எங்க இருக்கிறாரு? ஏசப்பா சபையிலும் இருக்கிறார், ஏசப்பா வார்த்தையாகவும் இருக்கிறார், இயேசு பரலோகத்திலும் இருக்கிறார், இயேசு நமக்குள்ளாகவும் இருக்கிறார். இப்ப உலக பிரகாமாய் பார்க்கிற போது ஒரு மருத்துவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பார். ஆனா வேதத்தின்படி நம்ம பார்க்கிற போது ஆண்டவராகிய தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நம்முடைய வீடுகளிலும் கர்த்தர் இருக்கிறார், சபையிலும் கர்த்தர் இருக்கிறார், பரலோகத்திலும் கர்த்தர் இருக்கிறார். அப்ப நம்முடைய காரியங்களில் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கத்தை நினைச்சு ஏற்படுத்திப்படும். சபையில ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. சபையில ஜெபம் பண்ணா மட்டும் ஆண்டவர் கேட்க மாட்டார். வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பார். நீங்க வண்டியில போறப்ப ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். எங்க போனாலும், வேலைக்கு போனாலும், இல்ல ஸ்கூலுக்கு போய் அங்க போய் நீங்க மனசுல ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்க வல்லவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் வேதம் சொன்னது போல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவுபடாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன செய்வார்? நிறைவாய் நடத்துவார். உதாரணமாக இன்னொரு வருஷம் நீங்க வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகம் 107 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 107 அதிகாரத்துல 39 வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் இடுக்கச்சினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். நல்லா கவனிக்கணும், இத மறந்துடக்கூடாது. வேதம் சொல்கிறது பின்பு அவர்கள் இடுக்கச்சினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு இடுக்கம் வருகிறது, துயரம் வருகிறது, ஆபத்து வருகிற போது குடும்பத்துல குறைவு ஏற்பட்டு ஒரு தாழ்ச்சி வருகிறது. அது யாருக்கு? அதே அதிகாரத்துல 28 வசனம் வாசிங்க. 107:28. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். வேதம் சொல்கிறது ஆபத்து நேரத்தில் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இக்கட்டு வருகிறது, துயரம் வருகிறது, ஆபத்து வருகிறது. அப்பொழுது அவர்களுக்கு குறைவு ஏற்பட்டு தாழ்ச்சி அடைகிறார். அப்ப வேதம் சொன்னது போல கர்த்தர் சமூகத்தை என்ன செய்யணுமா? நாம நிச்சயமும் தேடணும். ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆபத்து வருகிற போது கர்த்தரை தேடுகிறார்கள். உதாரணமாக வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். யோனாவை குறித்து நம்ம வாசித்து பார்க்கிற போது யோனா மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாரு. அதே போல மனாசை குறித்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மனாசை நிறைய தப்பு பண்ணதுனால ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு. மனாசை என்ன செய்யல? காது கொடுத்து கேட்கல. உடனே அசிரிய ராஜாவை அனுப்பி பாபிலோனுக்கு 2 பெரிய வெற்றில சங்கிலியால ராஜாவை மனாசாவை கட்டி என்ன பண்ணாங்க? இழுத்துக்கிட்டு போறாங்க. முச்சடிக்குள்ள இழுத்துட்டு போற வரைக்கும் அப்பதான் என்ன பண்றாரு? ஆண்டவனை கெஞ்சி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? விடுதலை கொடுக்கிறார். இளையகுமாரை குறித்து நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்பாட்ட சொத்தை வாங்கி இருக்கிற சொத்தெல்லாம் செலவழிச்சு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணி கடைசியில சாப்பாடு இல்லாம பண்ணிக்கு வைக்கிற தவிட்ட கையில எடுத்து திங்கணும் தோணுகிற போது என்ன வரும்னா புத்தி தெரிந்து அப்பாவை தேடி வருகிறான். அதே போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறார். கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறார். தேவை வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறார். பயம் வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறார். போராட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறார். இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனா ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். அது இன்னைக்கு நிறைய பேருக்கு பழக்கம் ஆயிடுச்சு. கஷ்டம் வந்தா நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். பாடு வந்தா நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். நெருக்கம் வந்தா நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவை வந்தா ஜெபம். மத்த நேரம் எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு? நல்லா தானே இருக்கும்.
நீங்க நிறைய பேருக்கு பெரிய பழக்கம் ஆயிடுச்சு. அதான் வேதம் சொன்னது போல தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்கள். கீழே வசனம் வாசித்து பார்க்கிற போது, பின்பு அவர்கள் இடுக்கச்சினாலும் துயரச்சினாலும் துன்பத்தினாலும் அவர்கள் என்ன பண்றாங்க? குறைவுபட்டு தாழ்ச்சி அடைகிறார்கள். ஆபத்து நேரத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில குறைவு மாறாது. அந்நேரத்தில் கர்த்தர் விடுதலை கொடுக்கலாம். அது நம்முடைய பழக்கம் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அதான் வேதம் சொன்னது போல கர்த்தர் சமூகத்தை என்ன பண்ணுங்க? நிச்சயமும் தேடுங்கள். அதே போல நீங்க கிறிஸ்தவனுடைய தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சீசர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? ஜெபிக்க போவார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் கூப்பிட்டு போவாரு. முதல்ல ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன பண்ணுங்க? என்னோடு கூட நீங்க விழித்திருங்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாரு. திரும்ப வரப்ப என்ன பண்ணுவாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. திரும்ப ஆண்டவர் எழுப்பி 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்பாரு. திரும்ப இயேசு போய் ஜெபம் பண்ணுவாரு. திரும்ப வருவாரு, தூங்கிட்டு இருப்பாங்க. திரும்ப சொல்லுவாரு, 1 மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வரப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ நித்திரை செய்து இலை பாருங்கள், நல்லா தூங்குங்கப்பா விட்டுருவாரு. பின்னாடி இங்க வாசல் பாத்தீங்கன்னா, இயேசுவை பிடிக்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் வரும். இயேசுவை பிடிச்ச உடனே எல்லா பெண்ணும் துண்டக்கான துணியக்கான எல்லாம் ஓடிடுவான். அதுல ஒரு ஆளு வஸ்திரத்தை போட்டு நிர்வாணமா ஓடினான் சீசர். ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணல? ஜெபத்துல பங்கு பெறல. இயேசுவானவர் சொன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா சோதனை வருவதற்கு முன்பாக ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். கஷ்டம் வருவதற்கு முன்பாக ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். கஷ்டம் வந்தால் மட்டும்தான் நான் சபைக்கு வருவேன், கஷ்டம் வந்தால் மட்டும்தான் நான் முழங்கால் போடுவேன், கஷ்டம் வந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்? கண்ணீர் சிந்தி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற பழக்கம் நீங்க எல்லா கிறிஸ்தவர்களும் மாறி போச்சு. ஒரு நபர்கிட்ட கேட்டேன், ஏப்பா நீங்க வாரம் சபைக்கு வர மாட்டீங்க, என்ன பண்ணுங்க? சபைக்கு வா. அதுக்கு அந்த நபர் சொன்னாரா, எதுக்கு சர்ச்சைக்கு போய்கிட்டு? நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் வருது, 3 வேளை நல்லா சாப்பிடுறேன், நல்ல சுகமா இருக்கிறேன், பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேரப்பிள்ளை இருக்க, நான் எதுக்கு சர்ச்சைக்கு போகணும்? மனசு எந்த அளவுக்கு மாறிச்சு பாருங்க. குடும்பத்துல பிரச்சனை இல்லையா, குறைவு இல்லை, அதனால நான் ஏன் சர்ச்சைக்கு போகணும்? அப்ப குடும்பத்துல பிரச்சனை வந்தோம்னா ஊழியக்காரரை தேடி ஓடுறாங்க, சபையை தேடி ஓடுறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை மாறணும், துன்பம் மாறணும் அப்படிங்கிற பழக்கம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மத்தியில பெருகி போச்சு. தேவன் அதை எதிர்பார்க்கல. அப்படி நம்ம ஜெபிப்போமானால் குடும்பத்துல குறைவு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை தேடணும். எப்ப கர்த்தரை தேடணும் அப்படின்னா, வேதம் சொன்னது போல கர்த்தர் சமூகத்தை நிச்சயமும் தேடுங்கள். அப்படின்னா பிரச்சனை வந்தாலும் வராட்டாலும், கஷ்டம் வந்தாலும் வராட்டாலும், போராட்டம் வந்தாலும் வராட்டாலும், தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நாம ஏற்படுத்தணும். அப்படின்னா அனுதினமும் நாம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்க வல்லவரா இருக்கிறார். அதனால கர்த்தரை தேடுகிற பழக்கம் நமக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அவங்களை நாம் என்ன செய்வோம்? சரியாய் பயன்படுத்துவோம். 3ஆவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவுபடாது. 4ஆவதாக, ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவனையும் வினவவும் வேண்டாம். இப்ப வாஸ்து பார்க்கிற போது கர்த்தர் முதலாவது 12 பேரை சீசராய் தேர்ந்தெடுத்தார். பின்பதாக 70 பேரை சீசராய் தேர்ந்தெடுத்து அவர் பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி 2 பேரா என்ன பண்ணார்? ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பினார். என்ன பண்ணுங்க? அதுக்கு மிகுதியா இருக்கிறது, நம்ம கொஞ்சம் பேரா இருக்கிற என்ன பண்ணுங்க? போய் ஊழியம் செய்யுங்க சொல்லி என்ன பண்ணுகிறா? 2 பேரை அனுப்புகிற போது இயேசுவான ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினா. கீழே அநேக வசனங்கள் இருக்கிறது.
அது ஒரு காரியம். நீங்கள் பண பையையும் சாமான் பையையும் பாதரட்சையில் என்ன செய்யக்கூடாது, கொண்டு போக கூடாது. அதே நீங்க லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 22. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பண பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. கீழே வசனம் வாசத்துக்கு அப்புறம் திரும்ப ஆண்டவர் சொல்லுவார், நீங்க என்ன பண்ணுங்க, 36 வசனத்தில், அதற்கு அவர், இப்பொழுது நீங்கள் பணப்பையும் சாமான் பையும் உடையவன், அவைகளை எடுத்துக்கொள்ள கடவுள், பட்டயமில்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவுள். அவன் முதலாவது இயேசு ஊழியத்துக்கு அனுப்புகிற போது 2 பேரை அனுப்புறாரு. எப்பா நீ போறப்ப கை செலவுக்கு என்ன செய்யக்கூடாது, எதுவுமே எட்டு போக கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கிறாரு, எப்ப நீங்க போயிட்டு வந்தீங்களே, நான் உங்களுக்கு சொன்னேன் பணப்பை கொண்டு போக வேண்டாம், சாமான் பையை கொண்டு வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா அப்படின்னு கேட்டார். அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு ஏதாகிலும் ஒன்றுமே குறைவு படவில்லை. அப்ப 4வது ஒரு காரியம், நம்முடைய குடும்பத்தில் குறைவுகள் இல்லாமல் குடும்பம் நிறைவா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். 2 பேராய் ஒவ்வொரு ஊருக்கு அனுப்புகிற போது அவர்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, அப்படியே செய்தார். பணப்பையை கொண்டு போகல, பாதரட்சையை கொண்டு போல, சாமான் பையை கொண்டு போல, அப்படியே கீழ்ப்படுத்தி போனதுனால அவங்களுக்கு எல்லாமே நிறைவா இருந்தது, எந்த குறையும் இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோமானால், கீழ்ப்படிகிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்வோமானால், கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்தை எந்த குறைவுகள் இல்லாமல் நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஏன் கட்டளைகளை கொடுக்கிறார், கர்த்தர் ஏன் கற்பனைகளை கொடுக்கிறார், கர்த்தர் ஏன் நம்மோடு கூட பேசுகிறார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்கிறது, நான் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு என் கற்பனைகள் என்ன பண்ணு, நீ கைக்கொள். ஆண்டவர் ஏன் கட்டளைகளை கொடுக்கிறார் என்றால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நமக்கு நன்மை செய்வதற்கு. நம்ம கீழ்ப்படியாமல் நன்மை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. கிரியைகள் இல்லாமல் பலன் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. உலகத்துல வேலை செய்யாம சம்பளம் வாங்க முடியாது. அதே போல கர்த்தருடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, கீழ்ப்படிகிற ஒரு பழக்கத்தை நாம் என்ன செய்யணும், ஏற்படுத்திக் கொள்ளணும். சீசர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த குறைவும் ஏற்படவில்லை. அதே போல நீங்களும் நானும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இடைபெறுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து குடும்பத்தை நடத்த ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நிச்சயமா நம்முடைய குடும்பத்தில் எந்த குறைவுகள் இல்லாமல் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்த தேவன் நமக்கு என்ன செய்வார், கிருபை செய்வார். நம்ம செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், தண்ணீரையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். குடும்பத்துல குறைவுகள் நிறைவாக சொல்லி ஜெபிக்கிறோம். அதனால ஜெபிக்கிறது முக்கியம். ஜெபத்தோடு கூட வசனத்துக்கு கீழ்ப்படி நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அடிக்கடி நான் சபையில சொல்லுகிறது, வெறுமனே ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வசனத்துக்கேற்ற வாழ்க்கை, வசனத்துக்கேற்ற ஒரு ஜீவியம் இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய நன்மை என்ன செய்ய முடியும், பெற முடியும். இப்ப நான் ஒரு 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தர் குறைவில்லாமல் நம்முடைய குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா, முதலாவதாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்த நாம் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நாம நம்முடைய குடும்பத்தை நடத்தாமல் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யணும், நடத்தணும். 2வதாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அதற்கு நாம கர்த்தரோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். 3வதாக கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கத்தை நாம் என்ன செய்யணும், ஏற்படுத்திக் கொள்ளணும். 4வதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். இந்த 4 காரியங்களை நம்ம கை கொண்டு அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கிற போது நிச்சயமாய் வருகிற மாதங்களில் நம்முடைய குடும்பம் எந்த குறைவுகள் இல்லாமல் நடத்த தெய்வம் நமக்கு என்ன செய்வாராக, கிருபை செய்வாராக. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் சுயத்தில் செயல்பட என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. சுயத்துல செயல்பட இன்னைக்குமே முயற்சி எடுக்காம என்னதான் நம்ம வேலை செய்தாலும், என்னதான் நமக்கு வருமானங்கள் வந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கிற போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால நம்முடைய குடும்பத்துல குறைவுகள் இல்லாமல் எல்லாமே நிறைவாக இருக்கும்படியாக அந்த காரியங்களை செய்வோம். நமக்கு நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வாரா அப்படின்னு